ஓகே காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய வேல் சாம் டான். அண்ட் இங்க நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்மளோட தினேஷ் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளோட ஹரிடாஸ் ப்ரோ இருக்காரு. ஸோ இன்னைக்கு நாங்க 3 பேரும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ட்ரெய்லரோட ரியாக்ஷன் தான் பார்க்க வரோம். நம்மளோட ஆர்டிஜி, அதுக்கப்புறம் நம்மளோட கேப்டன் அமெரிக்கா, அந்த மாதிரி ஒரு எக்கச்சக்க நடிகர்கள் பட்டாளமே திரும்ப ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. மார்வல் ஃபேன்ஸுக்கே திரும்ப உயிர் குடுக்குற விதமா இந்த ட்ரெய்லர் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ட்ரெய்லர்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பாத்துருவோம். சோ லெட்ஸ் செக் இட் அவுட் गाइस. Xavier School. Something's coming. Professor Exodus School. Something we may not be able to deter before this day is done. We shall be faced with an unthinkable decision. RDG கொல்லாது. I've fought with many warriors in my time. They were far stronger than all of us put together, and they died. They died facing enemies and threats that scared me far less than this one. Everything that they sacrificed will be for nothing if we do not stand together. Put aside your petty squabbles. Presume nothing except this. If you return, you will return as brothers and sisters. Mark my words. Hey. We're Damn, going to need a miracle. To need a miracle. Hey, pal. It's not possible. தலைவன் இறங்கட்டுமே. அத புடிக்கிற ஒரே ஆள். Yeah, baby. தக்கிட. ஓகே गाइस. கவுண்ட் டவுன் சவுண்ட்லயே கொடுத்துட்டானுங்க. ஆமா, ஏன்னா இந்த என்ன சொல்றது, இப்ப வர்ற புதிய இந்த மார்வல் படங்கள்ல பாத்தீங்கன்னா கடைசியில இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட அந்த கவுண்ட் டவுன் வரும். எத்தனை நாள் இருக்கு இன்னும் அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி ட்ரெண்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, ஆனா நான் எதிர்பார்க்கல கடைசியில கேப்டன் அமெரிக்காவை காட்டுவானுங்கன்னு. இல்ல, எனக்கு ஐடியா இருந்துச்சு காட்டுவாங்க அப்படின்னு. ஆனா இப்படி காட்டுவாங்கன்னு தெரியாது. இல்ல, ஏன்னாடா இது ஆல்ரெடி லீக் பண்ணிட்டானுங்க. ஆமா 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 ஆமா. இடையில பார்த்தோம்னா இந்த என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட என்டையர் படமே லீக் ஆயிருச்சுன்னு சொல்லி ஒரு 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 15 மினிட்ஸ் போல ஃபுட்டேஜஸ் லீக் ஆனுச்சு. ஆனா இல்லடா மச்சான், லீக் ஆனுச்சு. ஓகே. போச்சோர் மேமாங் லீக். அது எப்படி சொல்றதுன்னா அது ஒரு ஹேக்கர் கிட்ட மாட்டி அவன் லீக் பண்ணி விட்டுருந்தான் அந்த ஒரு என்டையர் ஃபைட் சீனு. சோ அதுல இதே மாதிரி தான் கேப்டன் அமெரிக்கா லாங் ஹேர் வச்சிருப்பாரு. சோ இது காட்டுவானுங்களான்னு அப்பயும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப எனக்கு ஒண்ணு மட்டும் என்ன தெரியுதுன்னா, நான் பார்த்தது லீக் தான் அப்படின்றது தெரியுது. சொல்லக்கூடாது. ஓகே. ஆமா. சோ என்னது பைரசிக்கு நோ गाइस. சோ ஓகே. ஆமா. சோ தினேஷ், உங்களோட கருத்து இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் பார்த்துட்டு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஓகே गाइस, பாத்தீங்கன்னாக்கா அவெஞ்சர்ஸ் அப்படின்றது ஒரு படம் அப்படின்றத தாண்டி நம்மளுக்குலாம் ஒரு இமோஷன் அது. எஸ் மேன். ஏன்னா அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ்ன்ற படம் நம்ம பிறந்து வளர்ந்து வர்றதுல இருந்து பாத்துக்கிட்டு வரோம். அந்த நடிக்கிறவங்களையும் சரி, அது உள்ள அந்த கேரக்டரையும் சரி, நம்மளே நிறைய தடவை நம்ம சூப்பர்மேனாவும், நம்ம ஸ்பைடர்மேனாவும், நம்ம ஒரு அயன்மேனாவும் நினைச்சு இது பண்ணிட்டு இருந்திருக்கோம். பறந்த காலங்கள் உண்டு. ஆமா. சோ அப்படி ஒரு படம் திரும்ப வருது
அது வந்து டூம்ஸ்டேயோட இதுல வருது அப்படின்னு பாக்குறப்ப ஸோ படம் வந்து கண்டிப்பா வந்து நல்லா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லா வந்திருக்கும். ஸோ எஸ். எல்லாமே போயிட்டு இந்த படத்தை தேட்டர்ல போய் பாருங்க. நாங்களும் போய் பார்க்குறோம். ஸோ ட்ரெய்லர் கட் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே லேக் ஆன மாதிரி எனக்கு தெரியல. எல்லா இடமும் வந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரியே தான் இருந்துச்சு ஒரு சீனும். ஏன்னா வந்து நிறைய நடிகர் பட்டாளம், வேலு சொன்ன மாதிரி நிறைய நடிகர் பட்டாளம் வந்து இதில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம ட்ரெய்லர் கட் பார்க்குறப்ப ஒரு சீன்ல அடுத்து இவங்க வர போறாங்களோ அடுத்து அவங்க வர போறாங்களோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ பெர்ஃபெக்ட் என்னோட கருத்து. கேமியோல அந்த எந்த கேமியோ அடுத்து Yes. வரப்போகுது அப்படின்னு. ஆமா ஆமா. ஓகே. ஸோ ஓகே ப்ரோ, ஹரிதாஸ் ப்ரோ, நீங்க என்ன இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன கருத்து சொல்ல விருப்பப்படுறீங்க? நான் வந்துட்டு வாய் அடைச்சு போயிட்டேன். வாவ். அதுதான். இல்ல இது ஏன்னா ஆன்சர் இல்ல. நம்மலாம் வந்துட்டு நம்மலாம் வந்துட்டு ரோபர்ட் டோனி ஜேஆரோட ஃபேன். ஓகே அந்த ஓகே. டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் வந்துட்டு அயன்மேன் ஃபேன் தான் நம்ம. ம் ம். ஓகே ஓகே அயன்மேனை தாண்டி டோனி ஸ்டார்க்ன்ற ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ஃபேன் நம்ம. ஓகே. So, இப்ப ம் திருப்பி அவன் ரூபத்துல வந்துட்டு அவன் ஹீரோவோ வில்லனோ திருப்பி அவங்க வராங்கன்னு சொல்றப்ப எங்கேயா இருந்தாலும் போய் நின்றுருவோம் நம்ம. So, ரைட் மத்தபடி ரைட் வந்துட்டு ட்ரெய்லர் வந்துட்டு நெருப்பா இருக்கு. பட் ஆனா கண்டிப்பா வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு தியேட்டர்ல தான் போய் பார்ப்பேன். இதுல வந்துட்டு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ரைட் ரைட். தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும். So, திருப்பி ஹல்கும் வருவான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எஸ். ஆமா. கண்டிப்பா அது கண்டிப்பா பத்தியும் வந்துட்டு கண்டிப்பா ஸ்பைடர்மேன் படம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அது எப்படி வந்து ஹல்க் வந்து இதுல வராரு அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா ஹரிதாஸ் ப்ரோ? இதுல வந்து ஆர்டிஜேயோட முகத்தை காட்டவே இல்ல. மாஸ்க்ல தான் காட்டல. வச்சிருந்தாங்க. காமிக்கல இப்படிதான் காமிக்கல. நிப்பாட்டிட்டாங்க. ஆமா. லட்டுல வச்சேன் நினைச்சேன்டா. நட்டுல வச்சேன். ஆமா தியேட்டருக்கு வாங்க அப்ப நான் பூஞ்சை காட்டுறேன் அப்படின்னு. ஆமா. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா விஎஃப்எக்ஸ் தான் பண்ணிருக்காங்க போல இருக்கு ஆர்டிஜேக்கு ஆமா வந்து. ஆமா ஆமா அவரோட முகம் வந்து காட்டாம குரல் கூட பிகினிங்ல வந்த குரல் வந்து ஆர்டிஜேயோட தான் போல இருக்கு. இல்ல எனக்கு முதல்ல ஆமா ரியலைஸ் ஆமா பண்ணல. அது ஆமா வேற யாரோ பேசுற மாதிரி தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது ஆர்டிஜேயோட குரல் போல இருக்கு அப்படின்னு. ஆனா நல்லா இருக்கு உண்மையாவே. சரி ஓகே. 2 பேரோட கருத்துக்கள் கேட்டாச்சு. இப்போ வந்து நான் என்னோட கருத்துக்களை சொல்ல விருப்பப்படுறேன் இந்த இடத்துல. என்னன்னா ஓகே, ட்ரெய்லரோட கட்டிங் நம்ம இவரு தினேஷ் சொன்ன மாதிரி வந்து உண்மையாவே ட்ரெய்லர் வந்து உண்மையா ரொம்ப எங்கேஜிங்கா வந்து கட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல வந்து டிரான்சிஷன் மாதிரி நடக்கும். லைக் அந்த பிளாக் பேந்தர் அந்த சீன் காட்டிட்டு நம்மளோட புதிய கேப்டன் அமெரிக்காவான வின்டர் சோல்ஜர் அவரோட சீன் வர்றப்போ வந்துட்டு அது ஒரு சின்ன டிரான்சிஷன் மாதிரி அங்கே ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த கட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு டெக்னிக்கலாக சொல்லணும்னா. ஸோ இப்போ இந்த படத்தோட கமர்ஷியல் ரீதியாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து உண்மையாக நடிகர்கள் பட்டாளம் நிறைய பேர் இருக்காங்க. எந்தெந்த கேரக்டர் மார்வல் கேரக்டர்ஸ் இப்போ இதில் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னே தெரியல. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வந்து எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஜேக்கு அடுத்து மற்ற விஷயங்கள் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே அடுத்து ஒரு ஹியூஜான ஒரு ஃபைட் வருது அங்கே. அந்த ஃபைட்டை வந்து எப்படி வந்து காட்ட போகிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரில. ஏன்னா கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் அந்த ஃபைட் எப்படி இருக்க போகுதுன்னு என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ரெண்டாவது விஷயம் லோக்கியை வந்து ட்ரெய்லரில் காட்டினது. நான் உண்மையாக சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல லோக்கியை வந்து ட்ரெய்லரில் காட்டுவாங்க அப்படின்னு. ஏன்னா லோக்கி வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இதில் ப்ளே பண்ணுறாரு அவெஞ்சர்ஸில். ஏன்னா அவர் தான் வந்து மல்டிவர்ஸோட ஒரு காட்னு கூட சொல்லலாம். காட் ஆஃப் மிஸ்சீஃப்லேருந்து அப்படியே மல்டிவர்ஸோட காட்டாக வந்து மாறிட்டாரு. லோக்கி சீரிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்து லோக்கி எப்படி வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ எனக்கு வந்து லோக்கி காட்டினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அடுத்து லாஸ்ட் அந்த போர்ஷனில் வந்து கேப்டன் அமெரிக்காவை வந்து காட்டியிருந்திருப்பாங்க. எனக்கு அதுவுமே வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஏன்னா கேப்டன் அமெரிக்கா வந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டாரு. அவர் வயசாயிருச்சு. அவர் பெக்கியோட வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்துட்டு இப்போதைக்கு இருக்காரு. எப்படி மறுபடியும் அவர் ஃபியூச்சருக்கு வந்தாரு, அதுவும் லாங் ஹேர் வச்சுக்கிட்டு எப்படி வயசாகாம இன்னும் இருக்காருன்றத நிறைய குழப்பமான கேள்விகள் வந்து இதுல இருக்கு. ஸோ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நம்ம பத்தி பேசணும்னு பார்த்தோம்னா வந்து எக்ஸ்மேன்ல வந்து ப்ரொஃபஸர் பிகினிங்ல வந்து காட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுல் ட்ரெய்லர்லேயே வந்துட்டு அதிக டைம் டியூரேஷன்ல நம்ம பார்த்த ஆளுன்னு பார்த்தோம்னா எக்ஸ்மேன்ல இருக்கிற ப்ரொஃபஸர் தான். வயசான ப்ரொஃபஸரை வந்து காட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ப்ரொஃபஸர் எக்ஸ் ஆக்சுவலி. ஸோ எனக்கு கேட்டால் வந்துட்டு மார்வல் வந்து மியூட்டன் சாகாவை நோக்கி நகர்றதால இப்போ வந்து இந்த படங்களில் வந்து இதுக்கப்புறம் வந்து மியூட்டன் பார்த்து சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாக காட்டுறாங்கன்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதுக்கப்புறமும் நிறைய இது சம்மந்தமான விஷயங்கள் வரும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் உண்மையாக வெயிட் பண்ணுறேன் காய்ஸ். ஸோ இந்த படத்துக்கு உண்மையாக
கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்துருவாங்க. அது வந்து எனக்கு பிரமாதமான நம்பிக்கை இருக்கு. ஸோ இதுதான் என்னோட சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிவ்யூ. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம நம்ம நியூ ஒன் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க கைஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து நம்ம என்ன வீடியோ அடுத்தடுத்து தொடர்ந்து போடுறப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். ஸோ இது மாதிரியான வேற ஏதாவது ட்ரெய்லர்ஸ், புதிய ட்ரெய்லர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்பதான் எங்களால அந்த வீடியோஸை வந்து அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு ரியாக்ஷன் வந்து பண்ண முடியும். அது எந்த மொழி ட்ரெய்லரா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. இது பண்ணுங்க. ட்ரெய்லர்னு மட்டும் கிடையாது, பாடல்களா இருந்தா கூட நாங்க வந்து பண்ணுவோம். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே பண்ணிருங்க. ஸோ இன்னொரு ஒரு புதிய வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களோட வெல்சம் டான் தினேஷ் ஹரிதாஸ் ப்ரோ. ஸோ thank you guys. Oh.